பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தினத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது வேதத்துள்ள காரியங்களை நாம் புரிந்து கொண்டு வேத வசனங்களோடு தேவனோடு கிட்டி சேர கற்றுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டார், தேவன் இல்லாமல் போகிறார். தேவன் இல்லாமல் போவது கூட அவங்களுக்கு தெரியல. ஏதாங்க என்ன இது நல்லா சுகமாக இருந்தேன், தேவன் ஒருவர் என் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறன்னா என் வீட்டுக்குள்ளே ஏன் பிரச்சனை வந்து? பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன? என் வீட்டுக்குள்ள என் தேவன் வாசம் பண்ணுகிறாரா செக் பண்ணணும். பரிசுத்தாவின் இருக்கிறாரா பார்க்கணும். நேற்று நான் கோபமே பட மாட்டேன், நீங்கள் நல்லா கோபப்படுறேன், எரிச்சல் அடைகிறேன். நான் அப்படிலாம் கிடையாதுங்க, இன்னைக்கு ஏன் தெரியல அப்படி மாட்டேன். உங்களோட பரிசுத்தன் இருக்கிறாரா செக் பண்ணு ஃபஸ்ட்டு. நேற்று நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ முடியல, தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தைகள் உண்டாகுதுன்னா நீ செக் பண்ணி பாரு, உன் வாழ்க்கையில் பரிசுத்தன் இருக்கிறாரா இருக்கிறான்னு பாருங்க. இல்லைன்னா உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும், உன் வாழ்க்கையில் துன்பம் வரும், உன் வாழ்க்கையில். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த பரிசுத்தாவினோடு நெருங்க கற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவினுடைய உறவை நாடுங்கள். இந்த பரிசுத்தாவினுடைய தொடர்பு என் வாழ்க்கையில் எங்கே இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பரிசுத்தாவினுடைய உறவுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி என்னத்தானோ உன் வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு ஏதோ போயிட்டுருக்குங்க குடும்பம். நேற்று கூட எங்கள் வீட்டில் பல பிரச்சனைங்க, ஏன் கேட்குறீங்க, நீ குடும்பமே ரெண்டாக போச்சு, இப்படி பேசினுக்கவங்களாம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்குற ஒரு பரிசுத்தாவின் என் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாதுகாக்கிற பரிசுத்தாவின். இயேசு போகும்போது என்ன சொல்றார்? நான் போவேனால் நலமாக இருக்கும். ஏன் நலமாக இருக்கும்? உங்களை தேற்றக்கூடிய தேற்றலாளன் வருவார் என்று சொன்னார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்ன்றார். இன்னைக்கு பைபிள் படிச்சாவே புரியலன்னா உங்க கூட பரிசுத்தவன் இருக்கிறாரா? பைபிள் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரிசுத்தவன் இருக்கிறாரா செக் பண்ணு. இன்னைக்கு பரிசுத்தாவின் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. செக் பண்ணிட்டு இல்லைன்னா இந்த பரிசுத்தாவினரை பருந்தி அழை. சங்கீதம் 51 பாருங்க, இந்த பரிசுத்தாவினர் தாவீதை விட்டு இல்லை என்று தெரியும் போது, அந்த தொடர்பு இல்லை, பேசுறது புரியல, அவர் எங்கிட்ட பேசுவது இல்லைன்னு தெரிஞ்சோடனே உடனே என்ன பண்ற? வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். உடனே பாருங்க, தேவ சமுத்திரம் போய் தன்னை தாழ்த்தி இப்படி பரிசுத்தாவியன் இடத்துல எடுத்துக்கொள்ளாது இருங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவியனர் விரும்பக்கூடியவராய் காணப்படுகிறார். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கை தரத்தை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய துணையில் என்று சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வந்து வீட்டை சூறையாடி விட்டு போய்விடும். நான் பெரிய சொத்துக்கள் வைத்திருந்தேங்க, இன்னைக்கு அந்த சொத்து என் கையில் இல்லைங்க. நல்ல ஒரு வேலையில் இருந்தேங்க, வேலை எங்களை விட்டு போயிடுச்சுங்க. நல்ல வீட்டுக்குள்ள வருமானம் இருந்துச்சுங்க, இன்றைக்கி வருமானம் இல்லாமல் போயிடுச்சுங்க. எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னா கலகலன்னு சுற்றிட்டு இருப்போங்க, இப்போ வீடு என்னாச்சு? அந்த கலகலப்பு இல்லாமல் போயிடுச்சு. காரணம் தேவன் இல்லை, தேவாவியானவர் இல்லை. வீட்டுக்குள்ள அவர் வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் தாவீது அவர் பாருங்க போயிட்டு சிக்லாத்துலேருந்து வரும்போது வந்தா மனைவியை காணும், பிள்ளைகளை காணும், வீட்டை காணும், எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. மனைவி பிள்ளைகளை பிடிச்சின்னு போயிட்டான், மனைவி பிள்ளைகள் போய்விட்டார்கள், வீடெல்லாம் சுட்டரிக்கப்பட்டுச்சு, அந்த இடம் வெறுமையாக காணப்படுது. இப்போ இருந்தவங்க எல்லாம் கூட தாவீது கூட வந்தவங்க எல்லாம் எப்படி மாட்டாங்கன்னா கோபம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார். பரிசுத்தாவின் இல்லாத போது உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கோபப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, உன் கூட இருக்கவங்களாம் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சுவாங்க, உன் கூட இருக்கவங்களாம் உன்னை கசப்பாக பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. காரணம் அவியானவர் இல்லை, அவனுடைய உறவு இல்லை. உடனே பாருங்க இந்த மனிதன் போயிட்டு ஏபத்தை தரித்து கொண்டவராய் மாறுகிறார். போய் உட்காராரு, உட்காந்து அழ முடிகிற அளவுக்கு அழுதுட்டு அழ பலனே இல்லாத போது போய் கேட்கிறார், ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். வசந்த வாசிக்கும் போது பாருங்க, 1 சாமுவேல் 30:17 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த மனிதன் அழ முடிந்த அளவுக்கு அழுதான். அழுது முடித்தோடனே என்ன பண்ணிட்டாரு? ஏபத்தை தரித்து கொண்டு ஏபத்தை நம்ம தரிச்சுக்கின்னு உக்காந்துட்டார் தேவ சமூகத்தில். அந்த இடத்துல பேசுகிறார், அந்த அண்டை பிடிக்கட்டுமாப்பா, நான் போட்டோமாப்பா. ரொம்ப வேதனையுடைய வாழ்க்கையில் அது எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரியாது, எந்த பக்கம் போனால் வழி கிடைக்குன்னு தெரியல.
எந்த பக்கம் போய் நிற்கணும்னு தெரியல. ஆனால் நான் போட்டோமா போ என்று சொல்லிட்டார். சகலத்தை திருப்பி கொண்டு வந்துட்டார், போயிட்டார். புறப்பட்டு அப்படி போனார். அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது ஒரு மனிதனை காணுகிறார், ஒரு மனிதனை பார்க்கிறார். அவன் பாருங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவனை தேற்றி அவங்க எந்த பக்கம் போனாங்க எனக்கு வழி காட்டுங்கன்னு சொன்ன வழி காட்டுகிறான். இப்போ போனவர் அங்கே ஏறக்குறைய அங்கே இருந்து எல்லா வாலிபரும் பாருங்க, எல்லாரும் ஒன்றாலும் வாலிபெல்லாம் போக மாட்டான், அவ்வளோ இதுவாக இருப்பான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அடித்து ஓட விடுறாரு. யாருக்காக? தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தனக்கு உண்டார்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று அடித்து ஓட விட்டு என்ன பண்ணுறாரு? அவைகளை மீட்டு கொண்டு வருகிறார், மீட்கும்படிக்கு செயல்படுகிறார். எல்லாம் ஓடி போகிறான். அவ்வளோ வேகமாய் தீவிரமாய் செல்றார். பலனற்றவர்கள் பலன் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டு தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தனக்குண்டான பொருட்களுக்காக தன்னை பலனாய் மாற்றிக்கொண்டார்கள். தன்னை பலனாய் மாற்றிக்கொண்டார்கள். மாற்றிக்கொண்டு இப்படி போயிட்டு மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக சண்டை போடுகிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள உன்னை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இருந்தாரே, உனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன ஆவியானவர் இருக்காரு. அவர் உன்னை விட்டு போகும்போது நீ என்ன முயற்சி எடுக்கிறாய்? சொல்கிற இப்போது கொஞ்ச நாளாகவே நான் ஜெபம் பண்ணுறதில்ல பாஸ்டர். போயிட்டாரு, அவரை உள்ளே கொண்டு வரத்துக்கு நீ எந்த முயற்சி எடுக்கிறதில்ல. உன் வாழ்க்கையில் ஒரு பசி வந்துட்டா அந்த பசிக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறது தெரியுமா? அதுக்குள்ளே ஓடி போயிட்டு அரிசியை வாங்கி பருப்பை வாங்கி போட்டு அந்த பசியில் மயக்கமாக இருந்தால் கூட அதில் என்ன பண்ணுற விறகெல்லாம் வைத்து டக்குன்னு எரிச்சு ஒரு சாப்பாட்டை உண்டு பண்ணி இப்போ சாப்பிட்டோன்னு தான் தெம்பு கிடச்சிது பாஸ்டர். நான் இப்போ கொஞ்சம் நல்லா திடகாத்தமாக இருக்கேன். ஒரு கஞ்சனாச்சும் காய்ச்சி குடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவைகளுக்கெல்லாம் பிரயாசப்படுற நீ உன் வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லாமல் போகிறாரே, உன் வாழ்க்கையில் வேத வார்த்தைகள் இல்லாமல் போகிறதே, உன் வாழ்க்கையில் தேவனுடைய உறவு இல்லாமல் போகுது, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட தொடர்பு இல்லாமல் போகுது. ஒரு நாள் நினச்சி வருத்தப்படுறியா? சோறு கட்சா போதும். மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஓடக்கூடிய ஒரு மனிதன் 3 நாள்ல அவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர முடியும் இந்த மனிதன். ஆனால் தங்கள் வாழ்க்கையில பரிசுத்தாவினை இழக்கும்போது அவர்களோ அந்த தேவனை சரியான விதத்தில் பற்றி கொள்வதற்கு முயற்சி எடுப்பது இல்லை. அந்த 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்போ இந்த ஏபத்தை தடுத்து கொண்டு தேவனுடைய உதவியினாலே போயிட்டு அங்க இருக்கிற அடித்து துரைத்து அங்கே அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன தன்னுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியுமானால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில ஒரு தேவன் ஒரு இருக்கிறாரே, அவரை உன்னோடு கூட வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில இழந்தவற்றை எல்லாம் ஏன் உன்னால திருப்பிக் கொள்ள முடியவில்லை? நான் சுகத்தை இழந்தவனாய் காணப்படுகிறேனே, நான் பலத்தை இழந்தவனாய் காணப்படுகிறேனே, என் வாழ்க்கையில் என் பிள்ளையை இழந்தவனாய் காணப்படுகிறேனே, இத்தனை நாட்களுக்கு என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை இழந்து விட்டு நான் காணப்படுனேன். ஏன் உன்னால முடியல? ஏன் முடியல? பரிசுத்தாவின் இடத்துல அழை, கூப்பிடு. அவர் உனக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறவர், உன்னை பலனாய் மாற்றக்கூடியவர், உன்னை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் நெருங்கு, அவரோடு கூட பழகு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன் தேவையை சந்திப்பார், அவர் உன்னோடு கூட உன்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்ட கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறது. அப்படி செய்வதில்லை இன்னைக்கு, அப்படி போவதில்லை, அப்படி மாறுவதில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவ உறவோடு நாட கற்றுங்க. இப்போ இந்த தேவ உறவினாலே தனக்கு உண்டானவைகளை எல்லாம் திருப்பி கொள்ளுகிறார். 19ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த தாவீது அவர்கள் என்னென்னலாம் கொள்ளையாடி கொண்டு போனார்களோ அதில் ஒன்று கூட பெரியதாகிலும் சிறியதாகிலும் ஒன்றை கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ தேவ உதவி இருக்குமானால், தேவ தயவு இருக்குமானால், பரிசுத்தாவின் உதவி இருக்குமானால் நீ எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள முடியும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது.
ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல. ஒரு நாள் சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த சிம்சோனை தேவன் ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்தார். அவர் சிறு வயது தொடங்கி அவர் பரிசுத்தத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன். பரிசுத்தாவினோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்தாவின் உதவினாலே அவர் பலமாய் தன்னை மாற்றிக்கொள்கிறார். அவரை என்ன கயிறுகளை போட்டு கட்டி வைத்தாலும் இந்த கட்டுகள் தானாக ஏற்படும். ஏன்னா பரிசுத்தாவின் உள்ள இருக்கிறார். அலங்கத்தின் கதவுகளை மூடி வைத்தால் அந்த கதவை பேர்க்கத்தக்கவனமாய் பரிசுத்தாவின் உதவினாலே பேர்த்து கொண்டு போயிடுவார். அப்படியாப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அவர் இழந்து விட்டவராய் காணப்படுகிறார். அவரை விட்டு போயிட்டார், அவரை விட்டு விலகிட்டார், அவர் கூட இல்லை. எத்தனை வேதனை, அவ்வளவு துன்பம். அவரை விட்டு போன உடனே பாருங்க, பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். இந்த மனிதனோ அந்த உணர்வு இல்லாமல், தேவன் என்னை விட்டு போயிட்டாரே, அவரை நான் கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், அவரை நான் அழைத்தால் எனக்கு உதவி செய்வார் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த மனிதனுக்கு மனைவி போயிட்டா, பிள்ளை போயிட்டா, மனுஷங்களா தனக்கு உண்டான பொருள் போயிட்டா. இந்த பரிசுத்தாவினை அழைக்கிற ஜனங்கள் உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வியாதியோடு வாழும்போது, எனக்கு சுகம் தருகிற தெய்வம் எங்கே, எனக்கு சமாதானம் தருகிற தேவன் எங்கே, ஏன் தேட மாட்ற, ஏன் அழைக்க மாட்ற, வேதத்துக்கிட்ட போ, வேத வசந்துக்கிட்ட போய் நில்லு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த வார்த்தையை நான் நாடுகிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கப்பான்னு போய் ஏன் கேட்க மாட்டேன்? கேட்டுப்பாரு, கேட்டுப்பாரு, ஒரு அற்புதம் நடக்கும். கேட்டுப்பாரு, உதவி கிடைக்கும். நீ கேட்கக்கூடியவனாய் மாறு. உன் தேவன் உன்னோடு கூட இருப்பான். உன் தேவன் உன்னை நடத்துவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. பாருங்க, இந்த மனிதன் சிறைக்குள்ளே போகிறான், சிறைப்பட்டவனாய் மாறுகிறான். இப்பொழுது இந்த மனிதன் பாருங்க அங்கே இயந்திரம் மறைத்து கொண்டிருக்கிறான். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும்போது என் வாழ்க்கை எத்தனை மேன்மையாக காணப்பட்டது. இவங்களாம் என் முன்னாடி நிற்பாங்களா? இவங்களாம் என் முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லையே. ஆனால் தெய்வம் என் கூட இல்லாத போது, இந்த ஆவியானவர் என் கூட இல்லாத போது, இவர்கள் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்களே, என்னை ஏளனப்படுத்துகிறார்களே. இன்றைக்கு நல்லா கவனிங்க, இந்த சிம்சோன் அப்படி இருந்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு? அவர் அப்படியே விட்டுருக்கலாம். ஏன் எழுதி வச்சுக்க தெரியுமா? இன்றைக்கி உன் வாழ்க்கையில் அந்த பசுத்தன் இல்லைன்னா நீ கூட இப்படி தான் துன்பப்பட்டு கொண்டிருப்பேன். ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட மேற்கொள்ள முடியாமல், ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட செய்ய முடியாமல், நான் என்ன பண்ணதுனே தெரிலங்க அப்படின்ட்டு உட்காந்துப்பேன். நல்லா கவனிங்க, இந்த ஆவியானவரும் பக்கம் அழை, இந்த ஆவியானவரோடு கூட அழை. இந்த மனிதன் பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இந்த திரும்பவும் முளைக்க தொடங்கியது, சிரைக்கப்பட்டு போச்சு, திரும்பவும் முளைக்க தொடங்குது. இப்போ இந்த முளைக்க தொடங்கி அந்த மனிதனுக்கு பாருங்க, ஒரு 6 மாத காலங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போதும் அந்த மனிதனுக்கு இந்த பரிசுத்தாவினோடு நெருங்க தெரியவில்லை. இந்த முடி வளர்ந்து அது முளைக்க தொடங்கி அது குறிப்பிட்ட அளவு வளரும் போது இந்த மனிதனுக்கு உணர்வது, இப்பொழுது நான் யாரை கூப்பிட வேண்டும் தெரியுமா? என்னோடு கூட இருந்த ஒரு பரிசுத்தாவினை கூப்பிடுவேன். ஏங்க, நீ அப்பவே கூப்பிட்டா கூட திரும்ப ஒரு வருந்தி இருக்கணுங்க. நான் ஃபீல் பண்ணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிட்டேன்ப்பா, மொட்டை அடிச்சுட்டாங்கப்பா, கூட வாங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீ கேட்டினா தேவன் உதவி செய்வார். கண்கள் பிடுங்கப்பட்டு விலங்குகள் பூட்டப்பட்டு போயிருந்தா உனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த மனிதன் அப்போது கூப்பிடும்போது அவர் வந்தார். வந்த உடனே அங்கே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அசைவட்டு காணப்படுறியா? ஏளனப்பட்டிருக்காங்களா? ஆவியானவர் அழைச்சிப்பாரு. உன் வாழ்க்கையில் ஒரு அசைவை தேவன் உண்டு பண்ணுவார். உன்னை எதிர்க்கிற மனிதர்கள், உன்னை மேற்கொள்ளுன்ற மனிதர்கள், உன்னை குறைவாக பார்க்குறாங்க, அவங்க மத்தியில் உன்னை கெத்தாக கத்த நடத்துவார். உன்னை ஆஸ்வதிக்கணுமா? இன்றைக்கி அவருடைய சமூகத்தின் நாடி நான் கூட உன்னிடத்தில் வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. கத்துவங்க ஆசைப்பேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் யாரெல்லாம் இந்த பரிசுத்தாவினர் இழந்து பரிசுத்தாவினர் உறவில்லாமல் வாழ்கிறார்களோ இவளை நீ சந்திப்பீராக. இவளுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. இவருடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவரே, இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இவருடைய தேவையை சந்திப்பீராக. இவரோடு கூட பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.